படம் உண்மையாக சொல்லணும்னா லவ் டுடே அதோட கான்செப்ட் தான். ஆனால் இதில் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி, அதாவது சேஞ்ச் கூட பண்ணிக்க மாட்டாங்க, சும்மா ஒரு டேபிளில் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்துருக்கும் போது ஃபோன் ஓப்பனாக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்துட்டு அதை தாண்டி இந்த இது ரிங் ரிங் படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா நம்ம லவ் டுடே படம் வந்துச்சுல, அந்த படத்தை வந்து அதே கான்செப்டை ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரதீப் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு அந்த ஆங்கிளில் ஒரு 99% என்னென்ன யோசித்து வைக்க முடியுமோ எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராக வச்சு, அதுவும் பயங்கர கமர்ஷியலாக பார்க்க சூப்பராக இது நான் படம் பார்க்கலாம். அண்ணா படத்தில் என்ன ஒருத்தவங்களை பற்றி புரிஞ்சுக்கிறது பற்றி நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம்ண்ணா. ஃபோன் வச்சு தான் படம் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோனு தான். படத்தில் நிறைய காமெடிஸ் நல்லா இருந்தது. ஆனால் வந்துட்டு கதை ஓரியன்டாக பார்க்கும்போது எனக்கு வந்து நிறைய இடத்துல லேகாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா லவ் டுடேல நம்ம அந்த மாதிரி விஷயங்களை நிறையா ரசிச்சிட்டோம். அந்த இதை வந்து திருப்பி நம்ம கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா மட்டும்தானே நம்மளால் ரசிக்க முடியும். ஆனால் ரொம்ப சிம்பிளான ரீசனாக கொடுத்தது தான் வந்துட்டு கொஞ்சம் இதாக இருந்த மாதிரி இருந்தது. கண்டிப்பாக. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு அந்த ஒரு ஃபோன் விஷயத்தை வச்சு நம்ம என்டர்டைன்மெண்ட் வச்சுட்டார் அவர். இவங்க இப்போ அதே கான்செப்ட் ரீக்ரியேட் பண்ணிங்கன்னா அவரோட தாண்டி நீங்கள் யோசித்து ஏதாவது ஒன்று வைக்கணும். பட் இவங்க என்னென்னா அவர் பண்ணதுக்கு ஒரு 20-30% கூட இவங்க இந்த கான்செப்ட் உள்ளே வைக்கல. ஸோ அதுதான் அந்த படத்தோட பெரிய ஒரு ஏமாற்றம். படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு 3 கேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 3 பேரோட கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பேருமே ஒரே கேரக்டர் மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஸோ அங்கேயே வந்து படம் வந்து உட்காந்துருச்சு. ஏன்னா ஒரு 3 கேரக்டர் வைக்கும் போது 3 பேரும் ஒன்று வேறு கேரக்டர்ஸ்னு வச்சு இதில் வந்து மெசேஜ் மட்டும் தான், மெசேஜ் மட்டும் பார்க்குற பல பார்க்கலாம். வேற ஒன்று சில பேர் சில சீக்ரெட் இருக்கும், அந்த ஃபோன் விஷயமா வந்து காட்டுறது நல்லா இருக்கும். என்ன ப்ரோ நிறைய பேருக்கு நிறைய விஷயம் ஹெவியாக கொடுத்து அவர் காமிச்சிட்டோம். அப்படிங்கும்போது இந்த இடத்துலையும் நம்ம அந்த அதே அளவுக்கு தானே எதிர்பார்ப்போம். அட்லீஸ்ட் அது இல்லாட்டாலும் ஓரளவுக்காவது எதிர்பார்ப்பலாம். அந்த எதிர்பார்ப்புகள் வந்து கொஞ்சம் மைனஸாக இருக்க மாதிரி இருந்தது. அதை தாண்டி எனக்கு டேனியல் அவரோட காமெடி ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையிலே சொல்லணும்னா படத்தில் நிறைய இடத்துல உட்கார வச்சது அப்படின்னா அவரோட காமெடி மட்டும்தான். அவரோட சின்ன சின்ன ரியாக்ஷன், அந்த பைத்தியக்காரத்தனமாக பண்ணுறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்கும்போது நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம்ல, அதெல்லாம் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் மட்டும் அது ஓகே, 3மே ஒரே கேரக்டரைசேஷன் மாதிரி வச்சுட்டாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வந்து ஒரு ரவுண்ட் டேபிளில் ஒரு பர்த்டே பார்ட்டியில் உட்காடுறாங்க. அங்கே வச்சு ஃபோனில் வர மெசேஜ் இல்லை கால்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா சபையில் எல்லாருக்கும் காமிக்கணுங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. ஸோ அதில் அவங்க என்னென்ன விஷயங்கள் வச்சாங்களோ அதுவும் ரொம்ப பெருசாலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ படமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லேகாக இருக்குது, செகண்ட் ஹாஃப்மே லேகாக இருக்குது. ஓவராலாக படம் ஒரு பெரிய ஏமாற்றம். டெக்னிக்கல் சைடு பார்த்தீங்கன்னாலும் சரி, உங்களுக்கு படத்தோட அந்த ஆமாம் ஃபோன் மூலியமாக காட்டுறாங்க. அப்போ தான் மற்றவங்க பற்றி புரிஞ்சுக்கிறாங்களே. மாற்றி அவங்க ஃபோனை வச்சு காட்டி புரிஞ்சுக்கிறாங்க. வேறு ஒன்றும் காமெடி இருக்குது. அந்த த்ரில்லிங்கான ரெண்டு 3 ஐட்டம் த்ரில்லிங் இருக்குது. நல்லா இருக்கு. ஆனால் படம் நல்லா இருக்கு ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ, ஃபுல்லாக பார்த்துட்டேன். ரொம்ப சீக்கிரமாக முடிச்ச மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. அவசரமாக கிளைமேக்ஸ் முடிக்கணுமேங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் லவ் டுடேல அப்படி இல்லை. அந்த ஒரு விஷயத்தை உணர வைக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருந்தது. அந்த ஒரு விஷயம் வந்து இதில் ரொம்ப மைனஸாக நான் பார்க்குறேன். அதை தாண்டி இந்த படத்தில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு சீக்ரெட்டை மறைக்கிறோம் அப்படின்னா அது நம்மளோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஒற்றுமையாக ஒன்றா வாழ்கிறதுக்கு. கேமரா கிளாரிட்டியும் கம்மியாக தான் இருந்துச்சு. மியூசிக் எல்லாமே ஆவரேஜாக இருந்தது. டெக்னிக்கல் சைடும் அந்த படம் ரொம்ப ஆவரேஜ். படம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான். அது படத்துல காமெடி சீன்ஸ்க்கு ஏதாவது ஸ்பேஸ் இருக்கா? காமெடி நல்லதுக்காண்டி தான் யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை தாண்டி ஒரு ஃபோன் மூலமாக நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்குங்கிறத காமிச்சிருப்பாங்க. உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கு படத்தில் வந்து எனக்கு 2-3 விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது லிவிங் டுகெதருக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்க போவே ஆல்ரெடி ஒரே ஒரு நாள் பிரேக்கப்புக்குள்ளே ஒரு 10-20 சீன்ஸ் சின்ன சின்ன வச்சுருக்காங்க. பட் பெருசாக நம்மளுக்கு சிரிப்பு வர அளவுக்குலாம் எந்த காமெடியுமே இல்லை. பட் கதையும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஏற்கனவே பார்த்த ஒரு விஷயத்த வந்து திரும்ப இங்கே வச்சுருக்காங்க. ஏன்னா லவ் டுடே அவ்வளோ பெரிய ஒரு ஹிட் ஆயிடுச்சு. ஸோ தமிழ் சினிமா ஆடியன்ஸ் எல்லாருமே பார்த்த ஒரு விஷயத்த வந்து திரும்ப அதே சிமிலரான ஒரு விஷயத்தை இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. 20 பேருக்கு ப்ரப்போஸ் பண்ணி வச்சுருப்பான் டேனியல். அவரு ஒரு நாள் தாண்டாடா, 12 மணி நேரம் தாண்டா விட்டு போனேன், 12 மணி நேரத்துக்குள்ள 12,000 பொண்ணுங்களுக்கு லவ் யூ அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீன் நல்லா இருந்தது. அதை தாண்டி வந்து சாட்சியோட ஒரு விஷயம் வந்து அதாவது ஒரு ஹஸ்பண்ட் எந்த அளவுக்கு ஒய்ஃபுக்காக ப்ரொடெக்ட் பண்ணுற அந்த ஒரு விதம் ரொம்ப நல்லா இருக்கு.